எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் குகன் டாக்ஸ். ரொம்ப நாளாக நம்ம வந்து மீட் பண்ணிக்கிறதும் இல்லை, நாங்களே பார்த்துக்கிறது இல்லை. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருங்க. உங்க ஃபேமிலியை முதல்ல பார்த்துக்குங்க. இன்னைக்கு என்ன அப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, நம்ம ஜனநாயகன் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையுமே ஒரு சரியான வைப் மெட்டீரியலா இருக்கு. ஒரு பேரே வரலாறு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பயங்கரமா இருக்கு. கேசரி கிண்டி விட்டுருப்பாங்க போல. நல்லா பீட் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி யாரும் டான்ஸ் ஆட முடியாது. 50 வயசுல டான்ஸ் ஆடுறாங்க தலைவனுக்கு. வீட்டு இந்த படம் ஒரு ரீமேக் படமாக இருக்கலாம்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு என்னதான் ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் அது விஜய் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அது வந்து கண்டிப்பாக காமிச்சிடுவார். பட் நான் என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, கண்டிப்பாக அனிருத் வந்து கண்டிப்பாக சொதப்பிடுவார். ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டே ஒரு மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. சரி, இந்த பாட்டும் ரொம்ப சொதப்பிடுவார் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தா. ஆனால் உண்மையாலுமே ஃபஸ்ட்டு பாட்டை விட இந்த பாட்டு வந்து பரவாயில்லாவே இருக்குது, கேட்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50 வயசுல ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு இப்படி ஆடுவாருங்கிறதே வந்து போட்டு ஆடுறாரு.
ஏன்னா 22-25 வயசு பசங்களே நடக்கிறக்கே இப்போ வந்து ரொம்ப சங்கடப்படுற காலகட்டத்தில் முதுகு பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா அடிச்சு விட சொன்னா எட்டி ஒரு உதை வெளியே போனா அப்படி 50 வயசுல ஒருத்தர் ஆடுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உண்மையாலுமே அது வந்து ஒரு இதாக இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு வந்து எப்படி சொல்றது, அவர் பாலிடிக்ஸ் போறாரு அதெல்லாம் தாண்டி அவரோட வந்து ஒரு ஆக்டராக நம்ம பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணி அவர் வந்து அனுப்பிச்சிடணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த படத்து கூட பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லி பாலிடிக்ஸ் விஷயமா நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. நான் இதில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை படமாக பாருங்கள், இவரோட படத்தை இவரோட படமாக பாருங்கள், அவரோட படத்தை அவரோட படமாக பாருங்கள். 2 படத்துக்கு போட்டு சண்டை போட்டுக்காதீங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு 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 விளையாட்டு விஷயமா இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. யார் விஜய் சேரன் தான் பாலிடிக்ஸ் போயிட்டாலும் பராசக்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற லெஜெண்டும் இவங்க 2 பேரும் இப்போ அந்த கிளாஸ் போயிட்டுருக்குல்ல, என் படமா உன் படமானு படத்துலேயே ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ இதில் சிக்கனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். சும்மா போயிட்டு இருந்த என்னைய அவரை இப்போ அவர் வந்து ரொம்ப சிக்கிக்கிட்டாரு. இப்போ படம் பராசக்தி படம் லைட்டாக தட்டினாலே படத்தை முடிச்சு விட்ருவாங்க. விஜய் சார் படம் என்னதான் ஃபிளாப்பா இருந்தாலும் ஃபிளாப்பான படங்கள் நிறைய படங்கள் ஓடிடும். ஏன்னா அதுவும் கடைசி படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பிடிச்சிருவாரு. பட் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நிறைய பேர் யாராவது கமாண்ட்ல வந்து நீங்க என்னப்பா விஜய்கே சப்போர்ட் சரி விஜய் ஓடல அப்படியே ஓடல பராசக்தி படத்துக்கே போறோம்னு வை, படம் நல்லா இல்லைன்னா என்ன பண்றது, தட்டி விட்டு இந்த படத்துக்கு தான் வந்தா விட்டுருங்க. ஓகே, இந்த பாட்டு நீங்க கேட்காதவங்க கண்டிப்பா கேட்டு வைப் பண்ணுங்க. இந்த பாட்டு கேட்டு உங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வைப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மோசமாக தான் இருக்கும், பரவாயில்ல சொல்லுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்களுக்கு சிவா வெங்கடேஷ். எனக்கு தெரிஞ்சு மேபி நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஜனநாயகன் தான் எல்லாரும் மீட் பண்ணி ஒரு மீட்டப் போடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.